ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத குலாதீதா சுரலோக சிகாமணியே. இப்போ நம்ம உற்பத்தி காண்டத்தில் இருக்கோம் கந்த புராணத்தில். அப்போது இமவான் சந்தியாவந்தனம் பண்ண போகிறச்சே அவருக்கு 1008 இதழ் தாமரை ஒன்று பூத்திருக்கிறத பார்க்குறார். அதில் ஒரு குழந்தையாக மரகத மேனியோட தேவி அவதாரம் பண்ணியிருக்கிறதையும் பார்க்குறார். அப்போ பைத்ததோர் குழவியின் படிவத்து உற்றனல் எத்திரத்துயிரையும் ஈன்ற தொன்மையாள்னு நெகிழ்ந்து பாடுறார் இந்த விஷயத்தை கச்சியப்பர். அப்போ எம்பிராட்டி மரகத மேனியோட திரு அவதாரம் பண்ணினாங்களே ஒழிய பெண் வயிற்றில் பிறக்கலை. ஏன்னா உலக மக்களையே கருவில் சுமக்கக்கூடிய அந்த அன்னையை யார் தான் சுமக்க முடியும்? தெய்வ குழந்தைய பார்த்த இமவான் அடியேன ஆட்கொள்ள பொருட்டு அகிலாண்ட கோடி அண்ணன் குழந்தையாக வந்திருக்காங்கன்னு ஆனந்த கண்ணீர் சொரீரர். அடியேன் செஞ்ச தவம் பழிச்சிட்டதுன்னு ஆனந்த கூத்தாடுறார். அம்பிகையை கையில் எடுத்துட்டு உச்சி மோந்து சென்னி மேலே வச்சு களியாட்டம் ஆடுறார். குழந்தையை எடுத்துட்டு தன் பொன் மாளிகையை போய் அடையிறார். இது எம்பெருமான் கொடுத்த பிரசாதம்னு தன்னுடைய பத்னியான கிட்ட அவங்க கரத்தில் குழந்தைய கொடுக்குறார். அவங்க பேர் மேனை. மேனை அந்த தெய்வ குழந்தைய தொழுது வணங்குறாங்க, மார்போடு அணைச்சிக்கிறாங்க. அன்பு சுரந்தார் போல் அப்போ பாலும் அந்த மேனைக்கு சுரந்தது. பெண் குழந்தைனா தாய்மார்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேனையும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பரிபுரம், தண்டை, சங்கவளை, ரத்ன சுட்டி, மதானி, பொற்றோடு, அங்கதம் இப்படி பொன்னாபரணங்களை குழந்தைக்கு அணிவிச்சு பொன்னால் செய்யப்பட்ட தொட்டில் இட்டு தாளாட்டினாங்க. அதாவது தாலாட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு சொற்பதம் சொல்லப்பட்டிருக்கு. தாலு அப்படின்னா நாவை குறிக்கக்கூடிய வார்த்தை. நாவை அசைச்சு பாடுறதுனால அது தாலாட்டு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்படி பர்வதராஜனுக்கு மகளாக வந்ததுனால குழந்தைக்கு பார்வதின்னு பெயரிட்டாங்க. குழந்தைய ஹிமவானும் மேனையும் அருமையாக வளர்த்தாங்கன்னு சொல்லி அந்த கவி சகல புவனங்களையும் வளர்த்து வாழ்விக்கிற தேவியை வேறொருத்தர் வளர்க்க முடியுமா? அப்படி வளர்க்குறது போல் பாவனையை தன்னருளால் இமவானுக்கு அவங்க அழிச்சாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். மண்ணுயிர் புவனமேனை மற்றுள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையா உதவினாலும் அவற்றினை வளர்த்து நிற்பாள் தன்னையும் வளர்ப்பார் உண்டோ வளர்ந்தது சழக்கே அந்த கண்ணி தன் அருளின் நீர்மை காட்டினாள் போலுமன்றேன்னு பாடல் சொல்கிறது. இப்படி குழந்தை விளையாடுறது வளர்றது உலகையெல்லாம் விளையாட்டாக பெற்றெடுக்கிற அந்த ஜெகன்மாதா எப்படி விளையாடுறாளாம்? 3 ரத்னங்களை அடுப்பாக அடுக்கி முத்து சிப்பியை பாத்திரமாக பண்ணி முத்துக்களை அரிசியாக பெய்து நவரத்னங்களையும் வைடூரியங்களையும் காய்கறிகளாக்கி போர் பொம்மைகளை உண்ண வச்சு அற்புதமாக விளையாடுறாங்களாம் தேவி. பார்வதி தேவிக்கு 5 வயது ஆறுது. ஆழமுண்ட அண்ணலின் ஆணையை நினச்ச குழந்தை இமவானை நோக்கி அப்பா மனம் புரிஞ்சு கொள்ளுமாறு வேண்டிக்கிற மணிகண்ட பெருமானை நோக்கி தவம் செய்யணும், எனக்கு தவச்சாலை அமைச்சு கொடுங்கோன்னு அந்த 5 வயசு குழந்தை கேட்குறது. அப்போ இமவான் சொல்கிறார், மகளே 5 வயசுலையா தவம் பண்ண போகிற? தவம்னா சாமானியமானது இல்லைம்மா. பட்னி கடந்து உடலை வரிச்சு திடஞானத்தோடு தவம் செய்யணும். 5 வயசில் இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் தவம் செய்யணுன்ற எண்ணத்தை மறந்துடுன்னு சொல்கிறார். மேனையும் பார்வதி கிட்ட தவம் செய்யறதுக்கு ஏற்ற வயது இது இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. தனியாக போய் தவம் இருக்கும் பருவம் இது இல்லை. பெற்றோரின் காப்பில் வளர வேண்டிய குழந்தையே இவள்னுட்டு 2 பேரும் கருதினாங்க. ஆனால் இது அவதார ரகசியத்தை பெற்றவாளும் மற்றவாளும் மறந்து தெய்வ மதலையை சாமானிய மானுட பிறவியாக பாவிக்கிறதா எல்லா புராணங்கள்லையும் பார்க்குறோம். ஆனால் அவ்வப்போது மட்டும்தான் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தி மற்ற நேரங்களில் சாமானிய பிறவியாகவே வாழணும்னு கருதி பரம்பொருள் இப்படி மாயை செய்கிறது நடக்கிறது எல்லா அவதாரங்களையும். அப்போ தேவி சொல்கிறாங்க, அப்பா இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தவர் அந்த சிவபெருமான். அந்த ஐயனின் அருள் இல்லாத பிறர் நம்ம காக்க முடியாது. உடலையும் உயிரையும் கொடுத்த எம்பிரானே என்னை காப்பாற்றுவார், தடை சொல்லாமல் தவம் செய்யறதுக்கு விட கொடுங்கன்னு பார்வதி அம்மா கேட்டுக்கிறாங்க. இமாச்சலத்துக்கு அருகே தவச்சாலை அமைச்சு கொடுக்குறார் பர்வதராஜன். பார்வதிக்கு காவலாக கண்ணியர் பல நியமிக்கப்படுறாங்க. சிவசிவான மன மொழி மைகளால் குழந்தை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.